கருணை என்பது நாம் கள்ளம் கபடமில்லாத உண்மையான அன்பின் உச்சத்தை அடையும் பொழுது கருணையானது நம்மை தேடி வந்து தன் தரிசனத்தை கொடுக்கிறது. மாறாக உண்மையற்ற ஒன்றை தேடி நாம் போகும்பொழுது அது நம்மை அது வழியில் அழைத்துச் செல்கிறது. நம்மிடம் உண்மையான அன்பு இருந்தால் நாம் எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை. மாறாக நம்மை தேடி நமக்கானவை ஈர்க்கப்படுகிறது. இங்கு கருணை என்பது ஒன்றுதான். அதன் நகலாக நாம் நமக்கு தெரிந்த தகவல்களை வைத்து முயற்சிக்கின்றோமே தவிர அது அசல். அது ஒன்று மட்டுமே உள்ளது. நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் நம்மால் அந்த அசலாக மாற முடியாது. கருணையை தரிசித்தவர்கள் கூறியவற்றை வைத்து நம் கற்பனைக்கு ஏற்ற அளவு நாம் அவற்றை விளக்க முடியுமே தவிர நம்மால் அந்த நிலையை அடைய முடியாது என்பதே நிதர்சனம். கருணை என்பது ஏதோ ஒரு அழகான விஷயம், பூ போன்றது, பஞ்சு போன்றது என்று நாம் நினைக்கலாம். உண்மையில் அது கடினமானது, வலி வேதனைகள் நிறைந்தது. எப்படி போர்க்களத்தில் சண்டையிடும் வீரர்கள் அடிக்க தயாராக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அடிவாங்கவும் தயாராக இருக்க வேண்டுமோ அதுபோல் இதுவும். கருணையை பற்றி தெரியாமல் நம்மால் கருணை செலுத்த முடியாது. பொறுமையாக இருப்பவர் கருணையாளர், கோபப்படாமல் இருப்பவர் கருணையாளர், அனைவரிடமும் அன்பாக இருப்பவர் கருணையாளர். இப்படி எத்தனை நாம் கூறினாலும் இது அத்தனையும் நாம் அடைக்க முடியாத ஒன்றை குறிப்பிட்ட இடத்திற்குள் அடைக்க நினைப்பது போன்றது. அடைக்க முடியாது என்று நாம் ஒத்துக்கொள்வது நாம் அதற்கு செய்யும் மரியாதை. நாம் கருணை நிலையை அடைய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அன்பின் உச்சத்திற்கு சென்று அந்த கருணையை தரிசித்தால் போதும் என்ற மனநிலைமைக்கு நாம் வர வேண்டும். அதற்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும்.